ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. வெயிலுக்கு இதமான ரொம்ப டேஸ்டியான ஒரு மில்க் ஷேக் தாங்க செய்ய போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர்மெலன் ஃப்ரூட் போட்டு செய்யறதால நல்லாவே ரீஃப்ரெஷிங்காக இருக்குங்க. பசங்க பெரியவங்க எல்லாமே விருப்பமாக சாப்பிடுவாங்க. இதுக்கு என்னென்ன தேவைன்ட்டு இப்போ பார்க்கலாம். 3/4 kg இருக்கும். நான் வாட்டர்மெலனுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது பெரிய ஃப்ரூட்டாக இருந்துச்சு. இதில் நான் பாதி ஃப்ரூட் எடுத்துக்கிட்டேன். இதனுடைய க்ரீன் இருக்குது இல்லைங்களா, இந்த பாட்டுக்கு எடுத்துடணும். இந்த விரைங்க எல்லாமே நம்ம எடுத்துடணும் தனியாக. இது சப்ஜா விரை. நான் 1 டீஸ்பூன் போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கிட்டேன். தேவையான அளவு சர்க்கரையும் எடுத்துக்கிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் ரோஸு சிரப் எடுத்துக்கிட்டேன். இது நல்லாவே ஸ்வீட் உங்களுக்கு கீப்பாக இருக்கும். இதில் ஒரு 3/4 லிட்ரு நல்லா காய்ச்சி ஆற வச்ச மில்க்கு. இது ஃப்ரிட்ஜில் நல்லா சில்லுன்ட்டு வச்சுருந்தேன். பாருங்கள், எல்லாமே நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இருக்கும். அதே மாதிரி இது கொஞ்சம் பெரிய சங்குங்களாக கட் பண்ணிக்கிட்டேன். இது மிக்சியில் நம்ம அரைக்க போகிறோம். சின்ன சின்னதாக கட் பண்ணோம் இல்லைங்களா, இதில் 1 டேபிள் ஸ்பூன் நம்ம இந்த சிரப்புக்கு போட்டுக்கலாம். இந்த ரோஸ் சிரப்பு போடக்குள்ள நல்லா ஸ்வீட் அதில் கீப் ஆகும். இந்த பெரிய சங்குங்க நம்ம அரைக்கிறதுக்கு மிக்சியில் போட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும். இதில் நான் சர்க்கரை போட்டுக்கிட்டேன். இந்த மில்கில் நம்ம ஒரு 50 மில்லி போட்டுக்கலாம். அதிகமாக இப்போ போட தேவையில்லை. அரைச்சிட்டு அப்புறமா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரோஸ் சிரப்புக்கு நம்ம ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி கூட்டவும் குறைச்சவும் செஞ்சுக்கங்க. பாருங்கள், நல்லாவே அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் மீதி இருக்கிற பால் எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணி வச்சுருந்திங்கன்னா நல்லாவே இருக்கும் சாப்பிடக்குள்ள. பாருங்கள், இப்போ நான் ஒரு ஜாரில் ஊற்றி வச்சுட்டேன். இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். 2 கிளாஸ் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக நம்ம இந்த சிரப்புக்கு இந்த மாதிரி ஓரமாக போட்டுடலாம். பார்க்கறதுக்கே நல்லா டெக்கரேஷன் பண்ண மாதிரி நல்லாவே இருக்கும். பசங்க ரொம்ப விருப்பமாக இது என்ஜாய் பண்ணுவாங்க. இதில் சப்ஜா வேறு நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, இப்போ இது ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம ஊற வைக்கக்குள்ளே 1 டீஸ்பூன் போட்டு ஊற வச்சாவே நிறையா உங்களுக்கு வரும். பாருங்கள், நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த சிரப்பில் போட்ட வாட்டர்மெலனை போட்டுக்கலாம். இதில் நம்ம ஐஸ் கட்டிங் எதுவுமே போட போகிறதில்ல. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா இந்த மில்க் ஷேக் இதில் போட்டுக்கலாம். வாட்டர்மெலன் போட்டு நம்ம அரைக்கக்குள்ளே நல்ல அந்த டேஸ்ட்டும் இருக்கும். இப்போ மேலேயும் நம்ம இந்த சிரப்பில் ஊற வச்ச இந்த வாட்டர்மெலனுக்கு போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டு குடிக்கக்குள்ளே நல்லாவே சங்குங்க உங்களுக்கு டேஸ்ட்டும் கொடுக்கும். பார்க்கறதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். சின்னதாக ஒரு புதினா இலை வச்சுருந்தாங்க. இது நான் வீடியோக்கோசரம் வச்சுருக்கேங்க. இது வைக்கணுன்ட்டு இல்லை. பார்க்கறதுக்கே ரொம்பவே ரீஃப்ரெஷிங்காக இருக்கிற ஒரு மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சிங்க. நம்ம பீச்சுக்கே போகாத வீட்லேயே பீச்சில் போன மாதிரி நல்லாவே ரெடி பண்ணி பசங்களுக்கு கொடுத்து நம்மளும் குடிச்சாச்சுங்க. இந்த சேனலில் நிறையவே சம்மர் ட்ரிங்க் இருக்குங்க. தேவைன்னா நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், பார்த்துங்க. என்ஜாய் யூ ட்ரிங்க்.